ஜபம் செய்வது, தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்வது, துதி ஆராதனையில் மூழ்கி இருப்பது நிச்சயம் உதவி செய்யும். வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன், சகலத்தையும் உருவாக்கின தேவன் என்கிற ஒரு சரித்திரம் உள்ள தேவனை நோக்கி அபயமிடுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள், பெருமூச்சோடு சத்தத்தோடு கூப்பிடுகிறார்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, மரமும் அல்ல, காணக்கூடாதவர் அல்ல, கேட்கக்கூடாதவர் அல்ல, பேசக்கூடாதவர் அல்ல, நடக்கக்கூடாதவர் அல்ல, கிரியை செய்யக்கூடாதவர் அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற, நான் கூப்பிடுகிற தேவன் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் கூப்பிடுகிற சத்தம் விண்ணை எட்டட்டும். நீங்கள் கூப்பிடுகிற சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். இந்த பயங்கரமான சூழ்நிலை, இந்த பசி, இந்த கொடூரமான நிலைமை எல்லாத்தையும் சமாளிப்பதற்கு யுத்தம் அல்லது செயல்படுத்த வேண்டிய காரியம் உன்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. நீ சும்மா இரு. ஜபத்திலேயும் ஆராதனையிலேயும் ஸ்தோத்திரத்திலேயும் துதியிலேயும் மூழ்கி இரு. கர்த்தரை நோக்கி பாரு, மீதி அவர் பார்த்துக் கொள்ளுவார். இந்த ஹோப், லிவிங் ஹோப், இனி வரும் பலன் மேல் இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொடுப்பது. Let him control you. Let him rule you. அவர் உங்களை ஆளுகை செய்யட்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வல்லமை நாளில் உங்களை முழுமையா ஆளுகை செய்யட்டும். அருமையான சகோதர சகோதரியே, உன் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபம் என்றோம். I'm feeling the presence of God. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், புதிய வழிகளை, அதிசயமான வழிகளை உன்னை காண பண்ணுவேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேச இருக்கிறார். எத்தனை பேர் உங்களுடைய கவனத்தை முழுவதுமாய் இந்த செய்திக்கு நேராக திறப்பு போகிறீர்களோ எனக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். இந்த வேத வசனத்தின் வாயிலாக ஒரு தலைப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாம் போன வாரத்தில் பார்த்த அதே காரியத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் உங்களை நான் அடுத்த பகுதிக்கு நேராக எடுத்து செல்ல விரும்புகிறேன். அசாத்தியமான, சாத்தியமில்லாத ஒரு காரியம், இம்பாசிபிள் என்று சொல்லுவார்கள். இம்பாசிபிளான நிலைமையை எப்படி எதிர்கொள்ளுவது, எப்படி சந்திப்பது, அசாத்தியமான காரியத்தை எப்படி சந்திப்பது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அதைத்தான் சொல்லி ஜெபித்தோம் இல்லையா? கடந்து போகிற பாதைகள் எல்லாமே அசாத்தியமாகத்தான் காணப்படுகிறது. அன்றைக்கு நான் தமிழ்நாடு நியூஸ் சேனலில் பார்த்து கொண்டிருந்தேன். கனமழை பெய்து பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததையும், மதுரையில் அந்த பகுதியிலே விவசாயிகள் கொண்டு வந்த காய்கறிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய்க்கு பெரிய பாதிப்பு. கிழக்கு இந்திய பகுதியிலே நாம் பார்ப்போமேயானால் அங்கே வெஸ்ட் பெங்கால், ஒரிசா பகுதியில் இந்த புயல் வந்து வரலாறு காணாத அழிவு, கிட்டத்தட்ட 50-60 ஜனங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அசாம் பிரம்மபுத்திரா நதியில் வந்த மிகப்பெரிய வெள்ளத்தின் நிமித்தம் பேர் வெள்ளம், அங்கிருக்கிற ஜனங்கள், லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வட இந்திய எல்லை பகுதியிலே அங்கே சீன இந்திய இராணுவ வீரர்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இன்னும் சரியான ஒரு அப்டேட் கிடையாது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. நிலைமை கட்டுக்கடங்காத நிலைமையில் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மீரட் பகுதியில் ஒரு செய்தி, கொரோனா தொற்று வியாதிக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த பிளட் சாம்பிள் எல்லாவற்றையும் ஒரு குரங்கு எடுத்து கொண்டு போய்விட்டதாம். அது எங்கே கொண்டு போய் இப்போ எங்கெல்லாம் வச்சிருக்குதோ, அது எங்கெல்லாம் பரவிட்டுச்சோ இல்லை அனிமலுக்குள்ள அது போச்சுதோ இல்லையோ என்று தெரியவில்லை. அதை நான் நேற்று அமெரிக்க தேசத்திலிருந்து என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த செய்தியை எனக்கு கட் பண்ணி அனுப்பி, இது எப்படி, அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நமக்கே பயம்தான்.
மேற்கு இந்திய பகுதியிலே பார்ப்பீர்களே ஆனால் அங்கே வெட்டுக்கிளிகள் அவைகள் அணி அணியாய் புறப்பட்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை துவசம் செய்திருக்கிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கிறது. இங்க இருக்கிற விவசாயிகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், இப்பொழுது பஞ்சாப், டெல்லிக்கும் வரலாம் என்று சொல்லுகிறார்கள். கடந்த ஒரு மாதத்திற்குள்ளே 4 முறை வட இந்திய பகுதிகளிலே எர்த்குயிக், பூகம்பம் 4 முறை. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக வந்த எர்த்குயிக் 4.6 நம்ம எல்லாரும் உணர்ந்தோம். அநேகர் வீட்டை விட்டே வெளியில ஓடி வந்தோம். இனி பட்டினி ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம். வேலை செய்கிறவர்களுக்கு 35-40% சம்பளம் பிடிக்கப்பட்டு கொஞ்சம் தான் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இப்படி ஒரு அசாத்தியமான, இதை நாம் இப்படி சொல்லலாம், நேஷனல் டேஞ்சர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமைகள் எல்லாம் படு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் தேசத்து ஜனங்களுக்கும், நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், டோன்ட் பேனிக். நீங்கள் ஒருபோதும் திகைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் நமக்கு ஓங்கிய புயமும் நித்திய அடைக்கலமுமாய் இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் போதகராகி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, டோன்ட் பேனிக், டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போகாதிருங்கள், எக்ஸாஸ்ட் ஆகாதீங்க, விட்டு விடாதிருங்கள். உங்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள், விசுவாசத்தில் வேர் கொண்டவர்களாய் காணப்படுங்கள், விசுவாசத்தில் இன்னும் ஒரு படி மேலே கடந்து செல்லுங்கள். தேவன் உங்களை நிச்சயம் வழி நடத்துவார், உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை நான் இப்படி சொல்லும்போது, நான் இப்படி சொல்லவில்லை, நீங்கள் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு கடந்து போகுங்கள் என்று சொல்லவில்லை. அவைகள் இருக்கத்தான் செய்யும், அவைகளை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைத்தான். என்றாலும் நமக்கு அருள்நாதர் இயேசு, நம்முடைய தெய்வம், நம்முடைய யெகோவா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேத புஸ்தகம் நமக்கு எப்போதும் ஆறுதலாகவும் அது நமக்கு உதவி செய்கிறதுமாகவே காணப்படுகிறது. நான் சொன்ன வேத பகுதியிலே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். 10வது வசனம், பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவரை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? 12வது வசனம், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். 13வது வசனம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மேலே வாசித்த பகுதியில் தேவ பிள்ளைகள் அசாத்தியமான சூழ்நிலை, சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் இது ஒரு புதிய வேத பகுதி அல்ல, சிறு வயதிலிருந்தே நாம் பார்த்து வருகிற வேத பகுதி தான். எகிப்திலே 430 வருடங்கள் அவர்கள் அடிமையாய் வேலை செய்து இப்பொழுது இந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்கு நேராய் புறப்பட்டு போகிற சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு காரியம் நடக்கிறது. அவர்கள் செங்கடலுக்கு முன்னே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே பின்னால் பார்வோன் சேனை வருகிறது. வலது பக்கம் இடது பக்கம் பர்வதங்கள், முன்னால் தண்ணீர், பின்னால் எதிராளி, வலது பக்கம் இடது பக்கம் போக முடியாது. இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது,
என்கிற ஒரு இக்கட்டான அசாத்தியமான ஒரு சூழ்நிலை. தப்பித்துக் கொள்ளவே முடியாது, நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்கிற அந்த நிலைமையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். இதைத்தான் இன்றைக்கும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகருடைய கிறிஸ்தவர்களுடைய சிந்தையில் கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்திருக்கிறது. நாம் இவைகளை கடந்து போவோமா இல்லையா? நம் வாழ்க்கை இதிலிருந்து நாம் மீண்டு வருவோமா இல்லையா? நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம், என்கிற ஒரு பயம், என்கிற ஒரு திகில் இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்குள்ளும் வந்திருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு கலக்கம் வந்திருக்கிற இந்த நிலைமையிலே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அநேக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கிறது. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இனி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நிறைய மேனேஜ்மெண்ட் பண்ணுகிறதான கோர்ஸ் இருக்கிறது. நான் ஒரு புஸ்தகத்தில் படித்து கொண்டிருந்தேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த இந்த சூழ்நிலையில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகிறதான அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போயிருந்தா அவங்க என்ன ஆலோசனை கொடுத்திருப்பார்கள் என்பதை நான் வாசித்தேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகத்தான் இருந்தது. ஒருவேளை 3 ஆலோசனைகளை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒருவேளை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்திருப்பாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு, ஐயா, பின்னால இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு பார்வோன் சேனை வருகிறது, வலது பக்கம் இடது பக்கமும் பர்வதங்கள், நாம் ஓடி ஒளிய முடியாது, நம்முடைய மிருக ஜீவன்களும் கர்ப்பிணி பெண்களும் பிள்ளைகளும் வயதானவர்களும் எப்படி ஓடி ஒளிந்து கொள்ள முடியும், அல்லது எப்படி தப்பிக்க முடியும், எப்படி முன்னால் கடல் இருக்கிறது, சீறுகிற கடல், அந்த கடலை எப்படி எதிர்கொள்வது என்கிற ஆலோசனை அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவர்களிடத்தில் கேட்டிருந்தால், கஷ்ட நேர மேலாண்மை நிபுணர்கள் என்று சொல்லுகிற அவர்களிடத்தில் நிபுணர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் ஒருவேளை 3 விதமான ஆலோசனை அவர்கள் சொல்லிக் கொடுத்திருந்திருப்பார்களாம். ஒன்று, முதலாவதே செய்ய வேண்டியது என்னவென்றால், யுத்தத்துக்கு வரும்போது ஒருவேளை நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக செய்ய வேண்டிய சமாதான கொடி, ஒரு வெள்ளை கொடியை மேலே தூக்கி உயர்த்திட வேண்டும். அப்போ பார்வோன் சேனைகள் நம்ம பக்கத்தில் வரும்போது அதற்குள்ளேயே இந்த சமாதான கொடியை மேலே தூக்கி பிடிச்சு, நாங்கள் இதுக்கு மேலே தப்பித்து ஓட பார்க்க மாட்டோம், உங்களுக்கு அடிமைகளாக மறுபடியும் வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் பக்கத்தில் வரும்போது நம்ம பின்னாடிருந்து அவங்கள அடித்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனையை கொடுத்திருந்திருக்கலாம். இல்லை, அவர்களிடத்தில் அடுத்த ஆலோசனை சொல்லியிருக்கலாம், நமக்குள்ளும் வாலிபர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள், நாம் எல்லாரும் திடகாத்திரமானவர்கள், வேலை செய்தவர்கள் தானே, நமக்குள்ள 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறார்கள், அதிலே நேர்த்தியானவர்கள் தேர்ந்தவர்களை சீக்கிரமாக தேர்ந்தெடுத்து அவர்களை நாம் எதிர்கொள்ளுவோம், யுத்தம் செய்வோம் என்கிற ஆலோசனை ஒரு சிலர் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பீப்புள் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவர்களிடத்தில் கேட்டிருந்தால். இல்லை, 3வது ஒன்று ரொம்ப ஈஸி, பர்வதங்கள் இருக்கிறது அல்லவா, ஓடி ஒளிந்து கொள்ளுவோம் எல்லாருமாக சேர்ந்து. எப்படி இவ்வளோ பெரிய சேனைக்கு முன்னால் குதிரை வீரர்கள் ரதத்தோடு வருகிறார்கள், அவர்களை எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஓடி போய் ஒளிந்து கொள்ளுவோம். அப்படி அவர்கள் நம்மை பிடிப்பதை கொஞ்சம் தாமதப்படுத்தலாம், அட்லீஸ்ட் பாதி பேராவது தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் மோசே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மோசஸ் ஸ்பீக்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் டு த பீப்புள். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தேவ பிள்ளைகளோடு ஒரு காரியத்தை பேசுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஈப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னான். காட்ஸ் 3 ஐடியா, ஆண்டவருடைய 3 ஐடியா. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுத்த ஐடியா இல்லை, தேவன் கொடுக்கிற ஒரு 3 ஐடியாவை இங்கே மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது சொல்லுகிறார் பாருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள்.
நோ நீட் டு சரண்டர். இந்த சூழ்நிலையை பார்த்து டோன்ட் கிவ் அப், டோன்ட் பேனிக். நான் என்னால் முடியாது என்று சொல்லி உங்களை நீங்க சரண்டர் பண்ணாதிருங்கள், பயப்படாதிருங்கள், தைரியமாய் நில்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களை உற்சாகப்படுத்துகிறார். மகனே, மகளே, நான் பல காரியங்களை பட்டியலிட்டு காண்பித்தேன். வெட்டுக்கிளி, வெள்ளம், பஞ்சம், பூகம்பம், பசி, யுத்தம், மழை, புயல் என்று சொல்லி பட்டியலிட்டேன். இதில் எதை பார்த்தும் நீ பயப்படாதே. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு காலை வேளையிலே உங்கள் இருதயத்தை பார்த்து சொல்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், கலங்காதிருப்பதாக. இந்த காலை வேளையிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும், ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இரண்டாவது சொல்லுகிறார் பாருங்கள், ஸ்டாண்ட் ஸ்டில், நோ நீட் டு ஃபைட் பேக். சும்மா நில்லுங்கள். நீ திரும்பி இந்த காரியங்களை பார்த்து யுத்தம் செய்ய வேண்டாம். சும்மா இரு, நீ அமைதியாயிரு. இது உன்னுடைய அமைதியாயிருக்க வேண்டிய காலம். நீ அமைதியாயிருக்க வேண்டிய காலம் இது. இட்ஸ் a silent period for you. தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சுய பலத்தினால், உன்னுடைய ஞானத்தினால், அறிவினால், உன்னுடைய உன்னுடைய திறமைகளினால் நீ முயற்சி செய்த காலங்கள் எல்லாம் போதும். இது சைலண்ட் பீரியட், அமைதியாயிருக்க வேண்டிய காலம். கர்த்தர் உன்னை அமைதியாயிருக்கும்படி நீ அமைதியாயிரு என்று பரலோகத்தின் தேவன் உன்னோடு பேசுகிறார். நோ நீட் டு ஃபைட் பேக். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பின்னால போய் அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சும்மா இரு, ஸ்டாண்ட் ஸ்டில். மூன்றாவது சொல்லுகிறார், see the salvation of God. நீ எங்கேயும் போய் ஒளிச்சு கொள்ள வேண்டாம். நோ நீட் டு ஹைட் யுவர் செல்ஃப். ரிஸ்க் எக்ஸ்பர்ட்ஸ் will without tell, நீ ஓடி போய் ஒளிந்து கொள் கொஞ்ச நேரத்துக்கு. இங்க ஆண்டவர் சொல்றார், நீ ஒளியெல்லாம் வேண்டாம். see the salvation of the Lord. நீ ஆண்டவருடைய ரட்சிப்பை நின்னு பாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் இதைத்தான் சொல்லுகிறார், மகனே, மகளே, கலங்கி கொண்டிருக்கிறாயா, பயந்து கொண்டிருக்கிறாயா? சிலரெல்லாம் என்னிடத்தில் பேசும்போது இப்படி சொன்னார்கள், பாஸ்டர், கடந்த 3 மாதங்கள் எங்களுடைய ஹவுஸ் லோன் கட்டாமல் நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம், ஒரு இமெயில் அனுப்பி நாங்கள் இந்த லாக்டவுனுக்கு பிறகு கட்டுவோம் என்று. இப்பொழுது பயமாக இருக்கிறது, மொத்தமாக கேட்டால் என்ன செய்வோம் என்கிற ஒரு பயம். கர்த்தர் சொல்லுகிறார், டோன்ட் பேனிக், ரொம்ப அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமையாரு. see the salvation of God. தேவனுடைய ரட்சிப்பை பார்க்க நீ அவசரப்படக்கூடாது. மகனே, மகளே, நீ அவசரப்படக்கூடாது. உன்னுடைய சுய புத்தியை சாராதே. don't trust your own wisdom and knowledge. just wait for some time. கொஞ்சம் அமைதியாரு, சைலண்ட் ஆயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், it is not an easy thing to relax in the face of danger. is that right? உண்மைதான். இப்படி நான் சொன்னாலும் இது ரொம்ப ஒன்றும் ஈஸியான காரியம் இல்லை. இந்த டேஞ்சர் சிச்சுவேஷன்ல, இது டேஞ்சர், ரொம்ப கடினமான நிலைமையில் இருக்கிற இந்த நிலைமையில் அமைதியாக இருப்பது என்பது ஒன்றும் லகுவான காரியம் அல்ல. நானும் நன்றாக அறிந்திருக்கிறேன். இது பிராக்டிக்கலா, நான் பேசுகிற காரியம் பிராக்டிக்கலா என்று யோசித்து பார்த்தால் அதுவும் இல்லைதான் என்று சொல்ல வேண்டும். இந்த டிஸ்ட்ரெஸ் டைம்ல பாஸ்டர் சொல்லுகிறது போல, இப்படி அமைதியா இருந்தால் ஃபைட் பேக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுத்திரு அப்படி என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று பார்த்தால் இல்லை என்பது போலதான் தெரிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் என்னதான் வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும், என்னதான் உற்சாகமான வார்த்தைகள் இருந்தாலும், என்னதான் உங்களை நான் என்கரேஜ் பண்ணினாலும், நம்மை சுற்றிலும் எல்லாம் இருளை போலத்தான் காணவும் படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நான் 3 காரியங்களை சொன்னேன் அல்லவா? நீங்கள் சும்மா இருங்கள்,
3 காரியத்தை சொன்னேன். பயப்படாதிருங்கள், சும்மா இருங்கள், அமைதியாயிருங்கள், தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாதிருங்கள், சும்மா இருங்கள், தேவன் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த 3ஐயும் நீங்கள் பார்ப்பதற்கு 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களோடு நான் பேச இருக்கிறேன். பாருங்கள். 1, you cannot overcome your fear unless you bring the problem to God in prayer. That is number 1. நாம் நம் பயத்தை ஜெயிக்க முடியாது நம் பிரச்சனையை ஜெபத்தில் கொண்டு வராத பட்சத்தில். நன்றாக அறிந்து கொள் அருமையான தேவ பிள்ளையே, அருமையான மகனே, மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு தெளிவாக திட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை நீ மேற்கொள்ள முடியாது உன் பிரச்சனையை ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தாத பட்சத்தில். 2வது, you cannot stand still and hold your peace unless you learn to trust everything on the power of God. You cannot stand still and hold your peace unless you learn to trust everything in the power of God. அமைதியாக நின்று சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எல்லா காரியங்களுக்கும் தேவ வல்லமையை நீ நம்பாத போது. தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் நீ நம்பாத போது ஒருபோதும் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல, இந்த கஷ்ட காலத்தில். அப்படியானால் முதலில் நான் சொல்லியிருக்கிற காரியம், பயப்படாதிருங்கள், ஆனால் ஜெபம் செய்யுங்கள். சமாதானம் இல்லாத நிலைமையில் சும்மா இருக்க வேண்டாம், அதே நேரத்தில் தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்ளுங்கள். 3வது, you cannot visualize the salvation of the Lord unless you immerse yourself in praise and worship. அதாவது உங்கள் வெற்றியை நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்க முடியாது நீங்கள் துதி ஆராதனையில் மூழ்கடிக்கப்படாத போது. இந்த நாட்கள், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், சும்மா இருங்கள் என்று சொன்னவுடன் சிலர் யோசிச்சிருக்காங்க, சும்மா இருந்தால் வேற என்ன வேலை இல்லை, எதையாவது பார்த்து நேரத்தை அப்படியே கடத்தலாம். இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் சும்மா இராமல் ஜெபம் செய்யுங்கள், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ளுங்கள், அதோடு சேர்த்து துதி ஆராதனையில் மூழ்கி விடுங்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான காலம். இந்த காலத்தில் துதி ஆராதனையில் மூழ்கி விடுங்கள். 3 காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் உங்களோடு பேசுகிறார். ஜெபம் செய்யுங்கள், அவருடைய வல்லமையை நம்புங்கள், 3வது துதி ஆராதனையில் மூழ்கி விடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தை மோசே மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த கடினமான சூழ்நிலையில், அசாத்தியமான சாத்தியமில்லாத இந்த சூழ்நிலையில் பரலோக தேவன் உங்களை நேசித்து, உங்கள் குடும்பத்தை நேசித்து, உங்கள் மனைவி பிள்ளைகளை நேசித்து, கணவன் பிள்ளைகளை நேசித்து, உங்கள் வயதான பெற்றோர்கள் அவர்களை நேசித்து 3 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவைகளை செய்ய உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். அதோடு சேர்ந்து அவருடைய வல்லமையை நம்புங்கள். அதோடு சேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துதி ஆராதனையில் மூழ்கி விடுங்கள். இந்த நாட்கள் துதி ஆராதனையில் மூழ்கடிக்கப்படுகிற நாட்களாக காணப்படட்டும். So therefore I bring 3 things. Do not fear but pray. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி? கவலைப்படாதிருங்க, பயப்படாதிருங்க, ஆனால் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் திரும்பி போய் யுத்தம் பண்ண வேண்டாம், ஆனால் தேவனுடைய வல்லமையை நம்புங்கள். நீங்கள் சும்மா இருங்கள், அமைதியா இருங்கள். கொஞ்ச நாளைக்கு கண்டதையும் செய்ய ட்ரை பண்ணாதீங்க, ஞானத்தில் எதையும் ட்ரை பண்ணாதீங்க, அறிவில் எதையும் ட்ரை பண்ணாதீங்க, புதுசா எதையோ செஞ்சு பார்க்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. இப்ப கொஞ்சம் அமைதியா இருந்து தேவ வல்லமைக்கு காத்திருங்க. I can understand. சிலரெல்லாம் பெரிய உயர் பதவியில் இருந்தவர்கள் இப்போது பெரிய கேள்விக்குறியா இருக்குது, வேலை என்ன ஆகும்?
பலருக்கு 35%, 40% சம்பளம் குறைவாகிவிட்டது. சிலருக்குலாம் 60%. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினவங்க வெறும் 40,000 ரூபாய். குடும்பத்தை நடத்த முடியாது. ஆகையினால இப்போ சைடில் அடுத்து என்ன செய்யலாம்? அங்கே வேலை இன்னும் உனக்கு போகலை, வேலை உங்களுக்கு இல்லைங்கிற அந்த முழுமையான செய்தி வரலை, ஆனால் வந்துருமோங்கிற பயம் இருக்குது. சைடில் நீங்கள் இன்னொரு வேலையை தேட ஆரம்பிச்சிட்டிங்க. லிங்க்டின்ல போடுறீங்க, ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, இங்கே போடுறீங்க, Naukri.com, அங்கே எங்கெல்லாம் உங்களை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சில நெட்டை பார்த்து இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா. கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த நாட்களில் இதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு தேவ வல்லமையை தேடு, தேவ வல்லமைக்கு காத்திரு. சும்மா அலசடிப்பட வேண்டாம் சகோதரா. மனசை பறி கொடுக்காதீங்க சகோதரா. மனசை இங்க அங்குமா அலசடி பண்ண விடாதீங்க சகோதரா சகோதரி. தேவ வல்லமைக்கு காத்திருங்க. தேவனுடைய ரட்சிப்பை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவரை துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் மூழ்கி விடுங்கள். சிலர்லாம் இந்த நாட்களில் கம்ப்யூட்டரில் மூழ்கி இருக்கிறீங்க. அடுத்து என்ன செய்யலாங்கிறது அதே ரிசர்ச்சில் இருக்கிறீங்க. இந்த நாட்கள் அதை கொஞ்சம் விட்டுட்டு தேவனை ஆராதிப்பதிலும் துதிப்பதிலும் மூழ்கிடுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி? When the impossible situation struck the people of God, the prophet of God revealed the specific things to do. தேவ பிள்ளைகள் சாத்தியமற்ற சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளும் போது தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் குறிப்பிட்ட காரியத்தை செய்ய தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு மோசே மூலமாக. இது எவ்வளவு அருமையாக நமக்கு பொருந்துகிறது பாருங்கள் சகோதரா சகோதரியே. இந்த 3 காரியங்களை செய்ய உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்கள். Don't panic, but bring the problem to God in prayer. பயப்படாதிருங்கள், ஆனால் ஜெபம் செய்யுங்கள். Do not solve the problem by yourself, but trust in the power of God. Stand still. உங்கள் சொந்த முயற்சியில் மேற்கொள்ள முயற்சி செய்யாதிருங்கள், ஆனால் தேவ வல்லமையை சார்ந்து கொள்ளுங்கள். Do not complain, but visualize the victory through the praise and worship. எதை குறித்தும் நீங்கள் குறை சொல்லாமல் உங்கள் வெற்றியை காட்சிப்படுத்தி பாருங்க. நீங்க ஜெயிப்பீங்க. உங்க முன்னாடி இப்படி ஒரு விஷுவலைஸா ஒரு காட்சி உங்க முன்னாடி வந்து நிற்கணும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், நீங்க இப்ப இருந்த நிலைமையை காட்டிலும் இன்னும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இப்ப இருக்கிற நிலைமை காட்டிலும் இன்னும் உயர்வா இருப்பீங்க. இப்ப இருக்கிற ஜாபை காட்டிலும் பெட்டர் ஜாப்ல இருப்பீங்க. இப்ப இருக்கிற தொழிலை காட்டிலும் இன்னும் நல்ல தொழில் செய்வீர்கள், அல்லது இதே தொழில இன்னும் முன்னேற்றத்தை தருவார். அப்படி காட்சிப்படுத்தி பாருங்க. நான் பார்க்கிறேன், நம்முடைய சபை கிட்டத்தட்ட 12 வாரமாக நான் பார்க்கிறேன். நாங்கள் ஒரு 5 பேர் தான் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் காட்சிப்படுத்தி பார்க்கிறேன். என் கண்ணுக்கு முன்பதாக வருகிற நாட்கள் வரும். அந்த காலம் இனி வரும் காலம் அவருடைய இப்ப இருக்கிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. அவைகளை என் கண்கள் கண்டதும் அல்ல, காதுகள் கேட்டதும் இல்லை. ஆனால் நான் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் அதிகமாக என் தேவன் செய்கிற காலம் வருகிறது. அன்றைக்கு நான் என்னுடைய விசுவாச கண்களை விசுவலைஸ் பண்ணி காட்சிப்படுத்தி பார்க்கிறேன். அன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற இடம் பத்தாது. இதை விட பெரிய இடத்தை நம்ம தேட வேண்டிய அவசியம் வரும். சொந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த இடத்துல நாம் அப்படியே விசுவாச கண்கள்ல பார்க்கிறேன். இப்ப இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு ஆத்துமாக்களை தருவார், பொருளாதாரத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். அப்படி நீங்களும் உங்களை காட்சிப்படுத்துங்கள். உங்கள் வேலையை குறித்து, உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்களுடைய வியாபாரத்தை குறித்து, அது மாத்திரமல்ல அவைகளை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கும் போதே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள், ஆராதியுங்கள். அந்த ஆராதனையிலும் அந்த துதியிலும் நீங்கள் மூழ்கி விடுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. Pray, trust in the power of God, praise and worship Him. இதெல்லாம் சிம்பிளான காரியங்களை தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜெபம், ஆராதனை, தேவனுடைய வல்லமை சார்ந்து கொண்டிருப்பது என்று சொல்லி மிக எளிமையான காரியத்தை தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 3 சூழ்நிலையில் இந்த 3 காரியங்கள் நமக்கு உதவி செய்யுமா செய்யாதா? உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால் நான் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள், ஆனால் ஜெபம் பண்ணுங்கள். சும்மா இருங்கள், ஆனால் தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்ளுங்கள்.
தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்பீர்கள், துதி ஆராதனையில் நீங்கள் மூழ்கி விடும்போது என்று நான் 3 காரியத்தை செய்யாதிருங்கள், 3 காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லுகிறேன். அதை சொல்லும்போது இந்த கடினமான சூழ்நிலையில் நான் செய்யுங்கள் என்று சொல்லுகிற இந்த 3ம் உங்களுக்கு உதவி செய்யுமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டா, நீங்கள் யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிறதுனால நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், சிலர் சொல்லுவீங்க, டைப் பண்ணுவீங்க, எஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதைத்தான் நானும் சொல்லுகிறேன், நிச்சயமாக உதவி செய்யும். 3ஐ செய்யாதிருங்கள் என்று சொன்னேனே, பயப்படுவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திகில் அடைவது, யுத்தம் பண்ண அல்லது எதையாவது செய்வதற்கு முயற்சி பண்ணுவது அல்லது ஓடி ஒளிந்து கொள்வது உதவி செய்யாது. ஜபம் செய்வது, தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்வது, துதி ஆராதனையில் மூழ்கி இருப்பது நிச்சயம் உதவி செய்யும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். அருமையானவர்களே, நான் வேதத்திலிருந்து ஒரு இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இதே நேஷனல் டேஞ்சரை சந்திச்ச ஒரு வேத பகுதியை உங்களுக்கு காண்பித்து, கர்த்தர் இந்த 3ஐயும் தான் அவர்கள் செய்தார்கள், எப்படி கர்த்தர் வெற்றி கொடுத்தார் என்று காண்பிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட அதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி. தேவ பிள்ளைகளே, இதே 3 காரியத்தை தான் இன்றைக்கு நம்முடைய தேசம் வித்தியாசமான ஒரு டேஞ்சர்ல இருக்குது. சீனர்கள் யுத்தத்துக்கு வந்து விடுவார்களோ என்கிற பயம், பூகம்பம், புயல், காற்று, மழை, வெட்டுக்கிளி, புழுதி புயல், பசி, பஞ்சம், வேலையில்லா திண்டாட்டம், பணப்பிரச்சனை, சமாதான குறைவு, வீட்டுக்குள்ள தேவையான காரியங்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நேஷனல் டேஞ்சருக்குள்ள நம்ம இருந்து கொண்டிருக்கும் போது இதே அனுபவத்தை யோசபாத் என்று சொல்கிற ஒரு ராஜா ஆட்சி செய்த அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் சந்தித்தார்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 2வது வசனம் சொல்கிறது, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். 3 விதமான ஜாதிகள் இந்த யோசபாத் கொஞ்ச ஜனம், சிறிய ஜனம், இவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள். இந்த யுத்தத்துக்கு வருகிற நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ராஜா பேனிக் ஆகல, பயப்படல. அவருக்குள்ள ஒருவேளை ஒரு திகில், ஒரு கலக்கம். மனிதன் தானே, மனுஷன் தானே, நீங்களும் நானும் மனிதன் தானே. அவர் ராஜாவா இருந்தானே, அவருக்குள்ள ஒரு பயம், கலக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கலக்கத்தையும் அந்த பயத்தையும் அவர் வெளிக்காட்டாமல் என்ன செய்கிறார் பாருங்கள். அவர், நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், பயப்படாதிருங்கள், ஆனால் ஜெபம் செய்யுங்கள். They used the weapon of prayer. That's what's so great to talk about this morning. They used the weapon of prayer. சுற்றி ஜனங்கள், யுத்த வீரர்கள் வந்து நிற்கிறார்கள். இவர்கள் கொஞ்ச ஜனம், இந்த கொஞ்ச ஜனத்தை வைத்து அவர்களோடு யுத்தம் செய்ய முடியாது என்கிற இந்த நிலைமையிலே அவர்கள் செய்கிறார்கள், ஜெபம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்கள். பாருங்கள், 3வது வசனம் சொல்லி இருக்கிறது. 3, 4, 5, 6, 12, 13 வசனங்களை எல்லாம் தொடர்ந்து வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வசனத்தையும் நான் வாசிப்பதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் அதில் இருக்கிற ஹைலைட்ஸை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. நம்முடைய தேவனுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கிறது. நம்முடைய தேவன் பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன், சகலத்தையும் உருவாக்கின தேவன் என்கிற ஒரு சரித்திரம் உள்ள தேவனை நோக்கி அபயமிடுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள், பெருமூச்சோடு சத்தத்தோடு கூப்பிடுகிறார்கள், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. இந்த கடினமான சூழ்நிலையில், இந்த இக்கட்டான நிலைமையில் நீ பயப்படாதே. அதற்கு பதில், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வீட்டுக்குள்ள ஒரு கூக்குரலின் சத்தம், பெருமூச்சின் சத்தம். பெருமூச்சியிட்ட இஸ்ரவேலருக்காக தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தார். அழுகையோடு அங்கலாய்த்துக் கொண்டிருந்த ஆகாரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார்.
அழுத மோசேயை நாணல் பெட்டியில் இருக்கும்போது கர்த்தர் கண் நோக்கி பார்த்தார். உன்னுடைய கூக்குரல் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட அந்த குருடனை கர்த்தர் திரும்பி பார்த்தார், நிற்க வைத்தது. நீ ஏன் பயப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? ஏன் வீட்டுக்குள்ள மொட்டமா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் வீட்டுக்குள்ள சோம்பேறியா அசம்பந்தமா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டும்? இந்த நாட்கள் நீ வீட்டுக்குள்ள அப்படி இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கூக்குரல் அபயமிட வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்கள்ல நீ கத்தி, தாவீதின் குமாரனே, எங்கள் பிதாக்களின் தேவனே, எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட வேண்டிய காலம்தான் இந்த காலம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உன்னோடு திட்ட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார்கள் பாருங்கள், அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நீர் அல்லவா தேவன், பின்ன யாரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, மரமும் அல்ல, காணக்கூடாதவர் அல்ல, கேட்கக்கூடாதவர் அல்ல, பேசக்கூடாதவர் அல்ல, நடக்கக்கூடாதவர் அல்ல, கிரியை செய்யக்கூடாதவர் அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற, நான் கூப்பிடுகிற தேவன் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். கூப்பிடணும். ஐயா, எனக்கு அருமையான தகப்பனே, தாயே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ வணங்குகிற, நீ கும்பிடுகிற கொல தெய்வம் கல் இல்ல, மண் இல்ல, மரம் இல்ல, கேட்கக்கூடாதவர் அல்ல, மனுஷ கைவேலாய் செய்யப்பட்ட சிற்பங்கள் அல்ல, நடக்கக்கூடாதவைகள் அல்ல. நீ ஆராதிக்கிற தேவன் அகிலத்தையும் அண்ட சராசரத்தையும் உருவாக்கின கர்த்தர். இந்த நாட்களில் கூச்சப்படாதே, வெட்கப்படாதே, பயப்படாதே, கூப்பிடு. கூப்பிடும் யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள கர்த்தர். அவர் இன்றைக்கு உன் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீ அமைதியாகிறாதே, உன்னை அடக்கிக் கொள்ளாதே. அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள், கர்த்தர் பதில் கொடுத்தாரே. ஆகார் அழுதாள், அங்கலாய்த்தாள், கர்த்தர் இறங்கி வந்தாரே. ஓ, போராடி இரவு முழுதும் ஜெபித்தான் யாக்கோபு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரே. அவனுக்கு இருந்தவைகள் எல்லாத்தையும் பல மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. எத்தனை உதாரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு திட்டமும் தெளிவுமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அமைதியாகிறாதே, உன்னை அடக்கிக் கொள்ளாதே. வேத வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. டோன்ட் பேனிக், டோன்ட் ஸ்ட்ரகிள். எதுக்கும் கஷ்டப்படாம இதே ஒரு வார்த்தையை சொல்லு, என் கண் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. எஜமான்களுடைய கண்களை வேலைக்காரர்களின் கண்கள் நோக்கி இருக்குமா போல் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது தகப்பனே, வேறு யாரையும் இல்லை, உம்மை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜபத்தில் காத்திருங்கள். பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நம்ம சபையில் அதிகாலை ஜெபம் பண்ணுகிறோம். அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க மாத்திரம் ஜெபத்தில் எழும்பாதீங்க, உங்க கணவர் அன்பா எழுப்புங்க, உங்க பிள்ளைகள் அன்பா எழுப்புங்க. அதிகாலை ஜெபத்துக்கு அன்பா எழுப்பி, ஹல்லேலூயா, அவர்களை அன்பாக எழுப்பி எல்லாருமா ஒன்று சேருங்க, முழுவதுமா ஒன்று சேருங்க, மொத்த குடும்பமும் ஒன்று சேருங்க. அதிகாலையில் எழும்பி முழு குடும்பமா, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அனைவரும் குழந்தைகள், பெண் ஜாதிகள், குமாரரும் புருஷனுமாய்
அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில், எங்கள் தேவனே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பிரச்சனை உங்க கணவனாருக்கு மாத்திரமல்ல, பிரச்சனை உங்க மனைவிக்கு மாத்திரமல்ல, பிரச்சனை உங்க குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, முழு தேசத்திற்கும். நீங்கள் கூப்பிடுகிற சத்தம் விண்ணை எட்டட்டும், நீங்கள் கூப்பிடுகிற சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். கடந்த நாட்களில் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 26 27 விதமான ஜபங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சந்தர்ப்பங்கள் வரும்போது அவைகளை சொல்லி சொல்லி நீங்கள் ஜபிக்கலாம். புலம்பலின் ஜபம், போராடி ஜபிக்கிற ஜபம், தனிநபர் ஜபம், அந்தரங்க ஜபம், அழுது ஜபிக்கிற ஜபம், தாழ்மையின் ஜபம், சுய கட்டுப்பாட்டிற்கான ஜபம், பரிந்து பேசும் ஜபம், குழு ஜபம், நன்றி அறிதலின் ஜபம், சுத்திகரிப்பு ஜபம், பிரதிஷ்டையின் ஜபம், அனுதின வேலைக்கான ஜபம், வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜபம், பகைஞர்களுக்கான ஜபம், ஆசீர்வாதத்திற்கான ஜபம், பாதுகாப்பிற்கான ஜபம், துதியின் ஜபம், தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜபம், விசுவாச ஜபம், எண்ணெய் பூசி ஜபம், மன்னிக்கிற ஜபம், அனுகூலமான அடையாளத்திற்கான ஜபம், வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி ஜபிக்கின்ற ஜபம், சந்தோஷத்திற்கான ஜபம், அற்புத அடையாளத்திற்கான ஜபம், பரிசுத்தத்திற்கான ஜபம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 26 27 இன்னும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். பல விதமான வெரைட்டிஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறேன். அனுதினமும் இவைகளை உங்களுடைய ஜபத்திலே பயன்படுத்தி சும்மா இராதே. இந்த காலம் நீ அமைதியா இருப்பாயானால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து உண்டாகும். இந்த காலத்தில் நீ அமைதியா இருப்பாயானால் வேத வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கல்லுகளினால் பிள்ளைகளை உண்டாக்க வல்லமையுள்ள தேவன் இன்னொருவரை பயன்படுத்த முடியும். மகனே, மகளே, இது நீ அமைதியா இருக்க வேண்டிய காலம் அல்ல, ஜபிக்கிற காலம். ஆகையினால் தான் போன வாரத்தில் கூட இந்த பாடலை நான் பாடினேன். ஊக்கத்துடனே ஓர்முகமாய் ஜபிக்க கட்டுத்தாரு. ஜபம் பண்ண உங்களை முழுமையா ஒப்பு கொடுங்க சகோதரா. ஜபம் பண்ண முழுமையா உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு, பாஸ்டர், இந்த நாட்களில் நான் சரியா ஜபிக்கல, இனி நான் ஜபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதிகாலை ஜபம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம், நடக்கும் போது ஜபம், வேலை செய்யும் போது ஜபம், ஒவ்வொரு நேரமும் ஜபம் 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 என்கிற வார்த்தை எனக்கு தாரக மந்திரமாய் மாறட்டும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள். வெட்டிக்கு உட்காந்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஆமென்னு டைப் பண்றது மட்டும் இல்லை சகோதர சகோதரியே, ஜபம் உன் வாழ்க்கையில செயலாக மாறணும். உங்களிடத்துல இருந்து ஒரு வார்த்தை ஆமென் என்று கேட்பதில் இல்லை எனக்கு சந்தோஷம். என் பிள்ளைகள் வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறார்கள் என்று சொல்லும்போது தான் சந்தோஷம். ஜபிக்கிறவர்களாய் மாறுங்கள். ஜபிக்கிறதுனால் தான் வல்லமையும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு 120 பேர் மேல் வீட்டு ரயிலில் காத்திருந்தார்கள், ஜபிக்கிறவர்களாய் மாறினார்கள். பாடலை பாடுவோமா சேர்ந்து? இந்த பாடலை பாடும்போதே, ஆண்டவரே, இந்த பாடலின்படி என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காணச் செய்வீர். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர்முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஆகாத
இடைவிடாமல் ஜெபம் செய்ய. இந்த வார்த்தையை பாடும்போது எல்லாரும் ஒரு மனதோடு இந்த பாடலாம் மட்டும் பாடாதீங்க, அதே ஜெபமா கேளுங்க. சேர்ந்து சொல்லுவோமா? இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆம் அருமையான தேவ பிள்ளையே, ஜெபம் தான் உன் ஜீவியத்திற்கு சட்டம். இந்த பாடலை பாடும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். சிலர் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இந்த பாடலை பாடினீங்க. இந்த ஜபாவியை என் வீட்டுக்குள்ளே தாருங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ளே தாருங்க ஆண்டவரே. ஜபாவியை கர்த்தர் ஊற்றுவார். உனக்குள்ள தாகம் இருக்குமே. ஆனால் டுடே இஸ் a Pentecostal day. பரிசுத்த ஆவியானவர் முன்மாரியாய் பின்மாரியாய் ஊற்றப்பட்ட நாள். இந்த நாளிலே ஜப ஆவி உனக்குள் வர வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமே. ஆனால் ஜப ஆவியை கர்த்தர் உனக்குள்ள ஊற்றுவார். அமைதியாக இருக்காதே இந்த நாட்களில், ஜபிக்கிற மனிதனாய் மாறு. இரண்டாவது காரியம் என்ன செய்கிறார் பாருங்கள். facing the impossible, they stand still and trust the power of God. யோசபாத்தும் அவனுடைய மக்களும் அந்த வேத பகுதியை முழுவதையும் வாசிப்பதற்கு நமக்கு நேரமில்லை. 2 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். அதிலே 14, 15, 16, 17 வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த பேண்டமிக், இந்த பயங்கரமான சூழ்நிலை, இந்த பசி, இந்த கொடூரமான நிலைமை எல்லாத்தையும் சமாளிப்பதற்கு யுத்தம் அல்லது செயல்படுத்த வேண்டிய காரியம் உன்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. நீ சும்மா இரு, ஜபத்திலேயும் ஆராதனையிலேயும் ஸ்தோத்திரத்திலேயும் துதியிலேயும் மூழ்கி இரு. கர்த்தரை நோக்கி பாரு, மீதி அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவருடைய வல்லமையை நம்பி இருங்கள். முழுமையாக முழுமையாக அவருடைய வல்லமையை நம்புகிறது என்று சொல்லும்போது ஒரு புத்தகத்தில் நான் இப்படி படித்தேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, omnipotence means all powerful, எல்லா வல்லமையும் படைத்தவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுடைய என்னுடைய தெய்வம் நம்ம யாரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் கேட்காதவர் அல்ல, பார்க்காதவர் அல்ல, செயல்படுத்த முடியாதவர் அல்ல, கல்லல்ல, மண்ணல்ல, மரம் அல்ல, என்று செத்துப்போன தெய்வம் அல்ல என்று சொன்னேன். இங்கே இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் யார் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும்? அவர் omnipotent, அதாவது powerful. ஒரு தியாலஜியன் எப்படி சொல்லுகிறார்? regard God as having supreme power. எல்லா நாமம், இந்த உலகத்தில் எத்தனையோ நாமத்தை குறித்து சொல்கிறார்கள், எத்தனையோ மனிதர்களுடைய மேன்மையை குறித்து சொல்கிறார்கள். கிரேட் என்கிறார்கள், கிரேட்டஸ்ட் என்கிறார்கள், மகான் என்கிறார்கள், மகாத்மாக்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கடந்து ஒரு மகா பெரிய வல்லமையை, சுப்ரீம் பவர் உள்ளவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஆமென் சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா சொல்லக்கூடாதா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல, அவ்வளவு ஒரு சுப்ரீம் வல்லமை படைத்தவர். அந்த தேவ மனிதன் இப்படி எழுதியிருக்கிறார், this means God can do whatever he wants, what he wants. என்ன அவருக்கு வேணுமோ அதை அவர் செய்ய முடியும். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பலவீன கர்த்தர் அல்ல, ஈன கடவுள் அல்ல, செயல்படுத்த முடியாதவர் அல்ல, காரியங்களை செய்ய முடியாதவர் அல்ல. செய்கைகளுக்கும் கிரியைகளுக்கும் அப்பாற்பட்டவைகளுக்கு கடந்து நிற்கிற சகல வல்லமை பொருந்தின கர்த்தரை தான் நீங்கள் நம்புங்கள் என்று நான் சொல்லுகிறேன். It means he is not subject to physical limitation like man. அந்த மேத மனிதன் இப்படி சொல்லுகிறார்,
அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கிற லிமிட் போல நம்முடைய ஆண்டவர் அல்ல. நம்முடைய மனுஷர்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. எனக்கு லிமிட் இருக்குது. நான் சிலருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியறதில்லை. சிலருக்காக அற்புதம் செய்யணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஆனால் முடியறதில்லை. சில கஷ்டமான சூழ்நிலையில் எனக்கு ஆசை இருக்குது, இவங்க மேலே போய் நான் கையை வச்ச உடனே அவங்க எழுப்பி நடக்கணும், செத்து போனவங்க உயிரோடு வரணும். அன்றைக்கி ஒரு அம்மா நம்ம சபையில் இறந்து போயிட்டாங்க. அவர்களை அவங்க குடும்பங்கள்லாம் சுற்றி நின்று அழுது கொண்டிருந்தார்கள். அந்த சகோதரி எனக்கு மிகவும் பிடித்தவர்கள். நம்முடைய ஹிந்தி சபையில் வயதான அம்மா. அவர்கள் ரொம்ப நாள் சபைக்கு கால் நடக்க முடியலைன்னு சொன்னாலும் கஷ்டப்பட்டு 3வது மாடி வரைக்கும் ஏறி வருவார்கள். அந்த அம்மா மரித்து விட்டார்கள். அங்கே போகிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள அப்படி ஒரு கற்பனை ஓடுது, போய் நின்னா அப்படி கையை வச்சா அவங்க எழும்பிடணுங்கிற ஒரு பயங்கர ஆசை இருக்குது. ஆனால் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஐ அம் a limited person. எனக்கு கிரியை செய்வதற்கு ஒரு லிமிட் இருக்குது. பட் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அன்லிமிட்டட். எதுவும் அவரை கட்டுக்குள்ள வைக்க முடியாது. எதுவும் அவரை தடுக்க முடியாது. எதுவும் அவரை பிடித்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு மனிதன் இப்படி சொல்லுகிறார், being omnipotent, God has power over wind, water, gravity, physics, etc. காற்றை, கடலை நாம பார்க்கிறதான காற்று, கடல், கிராவிட்டி, பிசிக்ஸ் என்னெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களோ இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலும் கடந்து நிற்கிறவர். அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலும் ஆழ்தத்துவம் உள்ளவர். அதனால தான் காற்றை அடக்கி ஆண்டவர் காற்றே இறையாதே கடலே அமைதியாருன்னு சொன்னோன்னே எல்லாம் அமைதியாக நின்றுச்சுது. பார்த்தீங்களா? அவரை தான் நீங்கள் கும்பிடுறீங்க, அவரை தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்க. செயல்படுத்த முடியாத தெய்வத்தை அல்ல. எத்தனை பேருக்கு கர்த்தர் இன்னைக்கு என்னோடு பேசுகிறார் என்று சொல்ல முடியும்? சகோதரா சகோதரியே, the Lord to whom you worship, limitless God. ஒரு எல்கைக்குள்ள அடக்கி ஆள முடியாது. பிடிச்சு ஒரு கல்லுக்குள்ள வைக்க முடியாது. பிடிச்சு ஒரு சபைக்குள்ள அடக்கி வைக்க முடியாது. ஒரு கட்டடத்துக்குள்ள வைக்க முடியாது. அவைகளெல்லாம் கடந்து நிற்கிற கர்த்தர். பெருமையா இருக்குது இல்லை நம்ம ஆண்டவர் பற்றி சொல்லும்போது? இன்னொரு மனுஷன் இப்படி சொல்லுகிறார், ஸ்பிரிச்சுவல் பவர். நம்முடைய ஆண்டவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பவர், நான் முதல்ல சொன்னது இந்த உலகத்தில் பார்க்கிற அவைகளுக்கு மேல் இருக்கிற வல்லமை. ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் பவர் என்று சொன்னால் as faith in a higher power, offering a sense of peace, contentment, confidence and hope. இந்த வல்லமை குறித்து ஒருவர் பேசும்போது இப்படி சொல்கிறார், உங்களுக்கு தேவ சமாதானம், அதாவது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்குது. பார்த்தீங்களா? அந்த சமாதானம், எல்லா புத்தி, மனுஷனுடைய விஞ்ஞான அறிவு, படிப்பு, அவைகளை கடந்து உனக்கு கொடுக்கிற சமாதானம். அதை கண்டென்ட் பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வைக்க முடியாது. இந்த வல்லமை தான் உனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இந்த வல்லமை தான் உனக்கு ஹோப்பை கொடுக்கும். எந்த மனிதனும் கொடுக்க முடியாத நியூ கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். எந்த அரசாங்கமும் கொடுக்க முடியாது, எந்த படிப்பும் கொடுக்க முடியாது, எந்த திறமையும் கொடுக்க முடியாது, எந்த நண்பர்களும் கொடுக்க முடியாது, எந்த பணபலம், அதிகார பலம் கொடுக்க முடியாத ஒரு நியூ கான்ஃபிடென்ட். இந்த அதிகார பலம், பணம் பலம், மனுஷ பலம், அரசாங்க பலம் யாராவது இந்த பேண்டமிக்ல உங்களுக்கு நீ உயிரோடு இருப்பாங்கிற நம்பிக்கை கொடுக்க முடியுமா? கான்ஃபிடென்ட்டை கொடுக்க முடியுமா? அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதா சுப்ரீம் பவர் நம்முடைய ஆண்டவர். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாட் ஓன்லி தட், the hope, living hope, இனி வரும் பலன் மேல் இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொடுப்பது. அதோடு சேர்த்து இப்படி சொல்லுகிறார், when you are content with his limitless living energy, you feel good, positive and relaxed. அதனால தான் நம்ம எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கிறோம், சிரிச்சிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலையும் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனையில் நம்ம சந்தோஷமா ரிலாக்ஸ்டா இருக்கிறோம்னா நமக்கு மேல ஒரு சுப்ரீம் பவர் உள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்போது அடிக்கடி என்னால் முடிந்த நேரத்திலலாம் இந்த கோரஸை பாடுவேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே. எத்தனை பேருக்கு இந்த கோரஸ் தெரியும்? நீங்களும் என்னோடு சேர்ந்து அந்த ஒரு லைனை மட்டும் நம்ம பாட போகிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என் ஆற்றல், என் வல்லமை. மறுபடியும் சொல்லலாமா? ஆவியானவரே, என் ஆற்றலான
இப்படி சொல்கிறார், power in the Bible has deeper meaning than we can imagine. வேத அந்த வல்லமை என்பதற்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் டீப்பர் மீனிங் இருக்குதா, அர்த்தம் இருக்குதா. அது என்னவென்று சொன்னால், strength of mind, moral qualities of a person, power of his or her faith and so on. So we can meet a power meaning as an important feature of someone's nature. உங்க ஸ்வபாவம் இப்ப பாருங்க, மற்றவர்களுக்கு இம்மாரல் கேரக்டர்ஸ் இந்த நாட்களில் நிறைய பேர் திருடுறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க, ஆசைப்படுறாங்க, கண்ணை பறக்க விடுறாங்க, இங்க தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, ஓடுறாங்க, முயற்சி பண்றாங்க. உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பவர் என்ன தெரியுமா? குட் நேச்சர். காமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, டென்ஷன் ஆகாம, பொறுமையா இருக்கிறது, அவசரப்படாம இருக்கிறது, அழாம இருக்கிறது, தைரியமா இருப்பது. It's a good nature. It builds good nature when you have a power in you. கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கும்போது இப்படிப்பட்ட பியூட்டிஃபுல் நேச்சர் உனக்குள்ள கிரியேட் ஆகும். கர்த்தர் என்னோடு பேசுகிறவர் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென். இந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு பாடல் இருக்கிறது, நம்ம பாட போகிறோம். ஒரு பாடல், வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா. I know I'm taking your time. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். கவனிங்கள் விசுவாசிகளே, உங்களோடு கர்த்தர் பேசி உங்களை ஒரு உருமாற்றம் செய்ய போகிறார். இன்னொரு காரியத்தை நான் சீக்கிரம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். எல்லாரும் இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, பொழிந்திடும் வல்லமை. இந்த வல்லமை எனக்கு வேணும், இந்த ஆற்றல் எனக்கு வேணும். ஆமென். பாடலாமா? ஹல்லேலூயா. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. சொல்லுவோம், தேவை தேவா. கரங்களை தட்டி எல்லாரும் தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. ஓ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. உபவாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஓ உபவாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஓ வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. ஓ வல்ல கேளுங்க, கர்த்தருடைய வல்லமை உங்க ஒவ்வொருவருக்கும் தேவை, குடும்பத்துக்கு தேவை. அபிஷேக வல்லமை தேவை. கேட்டுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உண்மையில கர்த்தருடைய வல்லமை உண்டாகிறது, கர்த்தருடைய அபிஷேக வல்லமை வருகிறது. குடும்பமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். போராட்டத்தை சந்திக்கிற வல்லமை, பிரச்சனையை சந்திக்கிற வல்லமை, கஷ்டத்தை, கடன் பிரச்சனையை சந்திக்கிற வல்லமை தருவார். உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சகோதரா சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒளிந்திடுகிற வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தில் இருந்து வருகிற வல்லமையினால உன்னை நிரப்புவார். இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தை நிரப்புவார், உன்னுடைய பிள்ளைகளை நிரப்புவார், உன்னுடைய கணவனை மனைவியை நிரப்புவார். உன்னுடைய தொழிலில் கர்த்தருடைய வல்லமை உண்டாகும். உன்னுடைய வேலைகளில், உன்னுடைய பொருளாதாரத்தில் எதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறாயோ அதிலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை, உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை. இன்றைக்கு மாலை எவைகளுக்காகலாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமைக்காக இன்றைக்கு மாலை நான் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜெபிப்போம். மறந்து விட வேண்டாம். உங்களுக்காக கூகுள் லிங்க் நாங்கள் அனுப்புவோம். அதை பெற்றுக்கொண்டு உடனே ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். குடும்பமாய் இன்றைக்கு சாயங்காலம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த டிவிலையும் எந்த ப்ரோக்ராமையும் நம்ம பார்க்க மாட்டோம். எல்லாம் குடும்பமாக சேரணும். மற்ற நாள்களில் சேர்கிறீர்களோ இல்லையோ, இன்றைக்கு பெண்டிகாஸ்டல் டே. கர்த்தருடைய வல்லமை, உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையினால் நீ தரிப்பிக்கப்பட வேண்டும், நீ உருவாக்கப்பட வேண்டும். 3வது யோசபாத் அவருடைய ராஜாவை என்ன செய்கிறார்? எல்லாரும் இப்பொழுது எழுப்பி நிற்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் எழுப்பி நில்லுங்க. இந்த காரியத்தை கேட்கும்போது 3வது அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். Facing the impossible, they praise and worship God.
கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்க பார்க்கணுமா, விசுவலைஸ் பண்ணணுமா, உங்க வேலை, உங்க பொருளாதாரம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், நம்ம சபை ஆத்மாக்கள் நிரம்பி ஒழியும், அநேக புதிய ஆத்மாக்கள் வருவார்கள், உலகம் முழுவதும் நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் உண்டாகும். கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நowadays ஃபுல் லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் சபையின் மூலமாக உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 25 இடத்துல we are going to start a prayer cell. இன்றைக்கி டெல்லிக்குள்ள மட்டும் இருக்குது, யூபியில் இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது. வருகிற நாட்களில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் ஒரு இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அப்போஸ்தலிக் அனாயிண்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல அதிகாரத்தை, அபிஷேகத்தை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் these days. பல தேசங்களில் there will be a prayer cells. We are not going to start a church everywhere. We are going to start a prayer cell. ஜனங்களுக்காக ஜெபிக்க, தேசத்துக்காக ஜெபிக்க. I am visualizing. நான் பார்க்கிறேன். நீங்க முன்னால பாருங்க, உங்க தொழிலை குறித்து, உங்க வியாபாரத்தை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து. என்னுடைய நண்பர்களுக்கு அநேகருக்கு நான் ஜெபம் பண்ணி, நீங்க இதை செய்யணும், இதை இப்படி பாருங்க, நான் இப்பொழுதே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வல்லமையில தரிப்பிக்கப்படணும். இன்னைக்கு மாலை ஜெபத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அதற்காக நீங்க ஆராதனையில, ஸ்தோத்திரத்தில் மூழ்கணும். பாருங்க 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். நேஷனல் டேஞ்சர். இந்த மனுஷன் ஒரு சூப்பர் ஹீரோ. எல்லார்கிட்ட போயிட்டு, டே போய் ஏவுகணையை பண்ணு, பீரங்கியை ரெடி பண்ணு, யுத்தத்துக்கு தளவாடத்தை ரெடி பண்ணு, ஃப்ளைட்டை ரெடி பண்ணு, ஆர்மியை ரெடி பண்ணுங்களாம் சொல்லலை. ஜெபம் பண்றதுக்கு ஒரு குரூப்பை ரெடி பண்ணு. சும்மா இருக்கிற மற்றவங்கலாம் வீட்டில் சும்மா இருக்கு, ஒழுங்க பேசாம அமைதியார், எல்லாரையும் கூட்டு வா. வாலிபர்கள், பிள்ளைகள், முழு குடும்பம், பெண் ஜாதிகள், ஆண் ஜாதி எல்லாரையும் கொண்டு வா. எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. வெறும் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துரு. எல்லாரும் துதிக்க ஆரம்பி. கர்த்தருடைய வல்லமையை மட்டும் நம்பு, மீதியை அவர் பார்த்துக் கொள்வார். நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் எழும்பி நிற்கிறீங்க. நாமும் ஆராதிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் நம்ம ஆராதித்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். நீங்க ஆராதனை மூழ்கிடுங்க. குடும்பமா வீட்டில் இருக்கிறீங்களா? இப்போ 12:30 மணி ஆயிடுச்சு, அடுத்து பசிக்கும், சாப்பிடணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. எழும்பி நில்லுங்க, எல்லாரும் ஜெபிங்க. இப்போ எல்லாரும் ஆராதிக்க ஆரம்பிங்க. அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் சாத்தியமாய் மாறும். முடியாதவைகள் முடியும். சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, 2 கரங்களையும். எனக்கு கையில ஒரு கை மைக் இருக்குது. எவ்வளவு தூரம் வீட்டில் தானே இருக்கிறோம், நம்ம பக்கத்தில் எல்லாரும் சோசியல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். we have enough space. நல்ல கையை அப்படி கொல்லாம அப்படியே விரிச்சு பரலோகத்துக்கு நேர எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஆராதனை, ஆராதனை. once again, ஆராதனை, ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அதுல ஒரு வார்த்தை இப்படி சொல்லி இருக்குது, வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் என்றோ, தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபம் என்றோ. I'm feeling the presence of God. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், புதிய வழிகளை, அதிசயமான வழிகளை உன்னை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அற்புதங்களை காண பண்ணுவேன். நீ இருக்கிற பிரகாரமாகவே இல்லை சகோதரா, சகோதரியே. உன்னை விலையேறப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் தேவன் காண பண்ணுவார். நம்பிக்கையோட 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க சொல்லும்போது ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் அவரை நம்புங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, வல்ல செயல்கள் மிகவும் பெரிய
தீபமன்றோ தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ ஆராதனை ஆராதனை ஓ சந்தரரரரா One more time, கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே. இப்படி ஆராதனையில மூழ்கிடுங்க, துதியில மூழ்கிடுங்க. இந்த நாட்கள்ல மீதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் உங்களுடையதல்ல. நீங்கள் நின்று பாருங்கள், இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்று காண்கிற பொருளாதார பிரச்சனை, வேலை திண்டாட்டம், பிசினஸ்ல ப்ராப்ளம், குடும்பத்தில் ப்ராப்ளம், நீ என்றைக்கும் காண மாட்டாய். கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, எங்கள் விசுவாச குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற பயம், அவர்களுக்கு இருக்கிற கலக்கம், திகில், இவைகளை மாற்றி ஒரு மேலான விடுதலை தாரும். இந்த நாட்கள் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களாகவும் காணப்பட உதவி செய்யும். கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து தாரும். அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தை எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். நாளைக்கு நாங்கள் புதிய மாதத்தில் பிரவேசிக்கிறோம். மந்த் ஆஃப் ஜூன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் இரக்கமும் இன்றும் இன்றும் சதா காலங்களை நம்ம அவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Lord bless you and keep you. Take care. Have a wonderful month which is coming ahead. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என் ஆற்றல், என் வல்லமை. மறுபடியும் சொல்லலாமா? ஆவியானவரே,